முத்து இங்கதான்ப்பா. ஏம்மா இவ்வளவு தூரம்? இல்லப்பா, அப்பா எப்பயாவது ஆஃபீஸ் விஷயமா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இவர்கிட்ட தான் வாங்குவாரு. தெரிஞ்சவர் தான். அதான் சரி, எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதனால தான். சரிங்கம்மா, வாங்க உள்ள போலாம். அண்ணே அண்ணே. அடட, வாமா சைலு. என்னாச்சு? வாங்கிட்டு போன பணம் பத்தலையா? கூட கொஞ்சம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நகையை திருப்பிட்டு போலான்னு வந்தோம். என்னம்மா இது, அடகு வச்சு 5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயுமா? ஆமாண்ணே, திடீர்னு பணம் ரெடி ஆயிட்டு அதான் நகையை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்னம்மா இது, முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஏண்ணே என்னாச்சு? சேஃப்டியா இருக்கட்டுமேனு பேங்க் லாக்கர்ல வச்சுட்டேன். ஐயோ, 1 மாசத்துக்கு சேர்த்து வட்டியும் கட்டிட்டேன். இப்ப நான் போய் எடுத்தேன்னா எனக்கு தான் நஷ்டம். இப்போ என்னென்ன பண்றது? நீ பணத்தை கொடுத்துட்டு போமா, 1 மாசத்துல நானே ஃபோன் பண்றேன். அண்ணே, அவர் வேற இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்துருவாரு. நகையை எங்கன்னு கேட்பாரு. என்னென்னு சொல்றது? அதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் சேஃப்டியா இருக்கட்டுமேனு பேங்க் லாக்கர்ல கொண்டு வச்சேன். என்னாலையும் இப்ப எடுக்க முடியாது. முத்து, இப்போ என்னப்பா பண்றது? என்ன சார் சொல்றீங்க? நகையை அடகு வச்சு 5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கொண்டு பேங்க்ல எப்படி வச்சீங்க? இது என்ன நியாயம்? என்ன நம்பி வந்த நகையை நான் தானே பாதுகாப்பா வைக்கணும். இங்க வச்சா சேஃப் இல்லைன்னு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். சரி, பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? அந்த ரசீது மட்டும் எங்களுக்கு காட்டுங்க. சைலு, என்னம்மா இது? இந்த பையன் இப்படி கேக்குறான். யார் இந்த பையன்? அண்ணே, என் பையன் தானே. சார், நீங்க லாக்கர்ல வச்சிருக்கீங்க சரி, அதோட ரசீது மட்டும் காட்டுங்க. நாங்க 1 மாசம் கழிச்சு வந்து கூட வாங்கிக்கிடுறோம். அப்படியெல்லாம் காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லப்பா. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தூக்கி காட்டிட்டு இருக்க முடியாது. என்ன சார் வரவங்க போறவங்கன்னு சொல்றீங்க? அந்த நகையோட சொந்தக்காரங்க தானே வந்து கேக்குறாங்க. நாங்க ஒன்னும் சும்மா கேட்கல, உங்ககிட்ட வாங்கிட்டு போன பணத்தை கையோட கொண்டு வந்திருக்கோம். இப்ப திருப்ப முடியாது சொல்றீங்க, 1 மாசம் கழிச்சுதான் திருப்ப முடியும்னு சொல்றீங்க. அந்த ரசீது மட்டும் காட்டுங்க. என்ன சைலு இது, வம்பு பண்றதுக்குன்னே வந்தீங்களா? தங்கபாண்டிக்கு போன் அடிக்கட்டுமா? ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே. முத்து, எதுக்குப்பா வம்பு? வாப்பா போயிடலாம். என்னம்மா இது, நம்ம ரசீது தானே கேட்டோம். அவர் உண்மையாவே அடகு வச்சிருந்தாருன்னா அந்த ரசீதை நம்ம கிட்ட காட்டிட்டு போக வேண்டியதானே. சார், நீங்க பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கீங்க சரி, அதோட ரசீது மட்டும் காட்டுங்க, நாங்க கிளம்புறோம். அப்படியெல்லாம் காட்ட முடியாது தம்பி. அப்போ நகை வீட்டுல தான் இருக்கு. போங்க சார், போய் நகையை எடுத்துட்டு வாங்க. என்ன தம்பி, அப்படியெல்லாம் கேட்ட உடனே தூக்கி கொடுக்க முடியாது. உங்க இஷ்டத்துக்கு வைப்பீங்க, 5 நாள்ல கொண்டு வந்து பணத்தை கொடுப்பீங்க. அப்புறம் எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னண்ணே இது? அப்ப நகையை வீட்டுல வச்சுட்டு தான் பேங்க்ல இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாமா, நகை வீட்டுல தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கொடுக்க முடியாது. 5 நாள்ல வந்து வாங்கிட்டு போறதுக்கு நான் எதுக்கு வட்டிக்கு விடணும்? பத்திரத்துல படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டீங்க. ஐயோ அண்ணே, உங்க மேல இருக்க நம்பிக்கையில நான் எதுவுமே படிக்கலையே அண்ணே. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. மேக்சிமம் 1 மாசமாவது நகை என்கிட்டதாமா இருக்கும். என்ன சார் இது வம்பா இருக்கு? நீங்க கொடுத்த பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல 5 நாளைக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கோ அதையும் பார்த்து சொல்லுங்க. அதையும் நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். நகையை கொடுங்க சார். ஆமாண்ணே, 5 நாளைக்கு எவ்வளவு வட்டி வருமோ அதை கூட எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 1 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி போடுவீங்களோ அந்த வட்டி பணத்தை கூட நாங்க கொடுத்துட்றோம். நகையை கொடுத்துருங்கண்ணே. இதுக்குதான் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தல் வாங்கல் பழக்கம் வைக்க கூடாதுங்கிறது. சார், நாங்க 1 மாசத்துக்கான வட்டியும் தந்துடுறோம் சார். ப்ளீஸ் சார், பிரச்சனை வேண்டாம், எங்க நகையை கொடுத்துருங்க. மொத்தம் 11,25,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நகையை வாங்கிட்டு போங்க. என்னண்ணே இது, 1 மாசத்துக்கு 25,000 ரூபாய் வட்டியா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்லம்மா, 1 லட்சம் 2 லட்சம் கணக்கு இல்ல, 11 லட்சம். அப்ப எவ்வளவு வருதுன்னு நீயே கணக்கு பண்ணி பாத்துக்க. கேட்குற பணத்தை கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து நகையை வாங்கிக்கிடுங்க. சரிங்க சார், நான் 11,25,000 கொடுக்குறேன். நீங்க போய் நகையை எடுத்துட்டு வாங்க. சரி. முத்து, என்னப்பா இது, 1 மாசத்துக்கு இவ்வளவு வட்டியா? வந்தாலும் வரோம்மா, 11 லட்சம்ல. இது தெரியாம நகையை 6 மாசம் கழிச்சு திருப்பிக்கலாம்ல நானும் அம்மாவும் நினைச்சிட்டு இருந்தோம். கணக்கு பார்த்தா அதுவே 2 லட்ச ரூபாய் வந்துடும் போலயே. நல்ல வேலைதாம்மா, நம்ம பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எதுக்குமா நகையை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இல்லப்பா, அப்பா எப்பவுமே இங்கதான் வாங்குவாரு, நம்பிக்கையான ஆளுதான். இந்த வாட்டி ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னே தெரியல. அம்மா, அப்பாவை பொறுத்த வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கறது. ஆனா இது அப்படி இல்லை. நகை 11 லட்சத்துக்கும் 45 பவுன் நகைன்னா அதிகம் தானம்மா. அதான் அவரை கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டாரு போல. சரிம்மா, இங்கே இருங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 25,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, பணம் இல்லையா? இல்லைன்னா கூட நம்ம அடுத்த மாசம் கூட வந்து திருப்பிக்கலாம். இல்லம்மா, ஒரு 25,000 ரூபாய் தானே, போன்ல கேட்டாலே ஜிபேல அனுப்பி விட்டுருவான். வெயிட் பண்ணுங்கம்மா, வரேன். எங்க காத்து வருதா? என்ன டீ, புதுசா ஃபேனுலாம்? இல்லைங்க, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீல்ல, கொஞ்சம் கண்ணு செஞ்சு தூங்குங்க. நான் மதிய சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு எழுப்புறேன். எனக்கு இப்ப தூக்கம் வரல டீ. தூங்குங்களா? நல்ல இந்த வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு காத்து, கொஞ்ச நேரம் தூங்குங்க. எங்க வருது, அதான் நீ மறைச்சுக்கிட்டு நிக்கிறிய. இப்ப போதுமா? கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சு தூங்குங்க. ஏட்டி, என்ன இன்னைக்கு ஒரு படிய வித்தியாசமா நடந்துக்கிட்றியா? ஏங்க, ரொம்ப நேரமா உட்காந்தே இருக்கீல்ல, முதுகு வலிக்கும்ல. லீவு வேற, ஆபீஸ்க்கு வேற போலன்ட்டிய. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்ன உங்களை பாத்திரம் வலிக்குதாங்க, வீட்டை பிரிக்குதாங்கன்னு கேட்டேன். தூங்குங்கன்னு தானே சொன்னேன். சரி சரி, கொஞ்ச நேரம் தூங்குறேன். சீக்கிரம் சமைச்சு முடி, வயிறு வேற பசிக்குது. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை ரெண்டினாலே போதும், சாப்பாடு ரெடி. பாக்குறேன். கீழே படுத்துட்டாரா? ஏ அப்பா, இந்த மனுஷனை சமாளிக்கிறதுக்குள்ள நெய்லியக்கா இப்போ வருவாவே. எதுக்கும் ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். ரிங்கு போது.
தூங்கிட்டாரா இல்லைன்னா நடிக்காரா? ஏங்க ஏங்க கடவுளை தூங்கிட்டாரு. ஏட்டி மல்லிகுட்டி, இக்கோ, ஷ். அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிருவோம். சத்தம் இல்லாம வாங்கக்கா. இப்ப சொல்லுங்கக்கா. என்னடி என்ன நடக்குதுங்க? எவ்வளவு நேரம் மீனை வச்சுக்கிட்டு வாசல்லே நிக்கிறது? நீயும் கூப்பிடுவான்னு பார்த்துட்டு இருக்கேன், கூப்பிடவே இல்லை. நான் என்னக்கா பண்றது? எந்நேரமும் டீ கடையே கதின்னு கிடப்பாரு, இன்னைக்கு வீடே கதின்னு கிடக்காரு. வீட்டை விட்டு ஒளிஞ்சு போனாதானே நான் உங்களை உள்ள கூப்பிட முடியும். தூங்குவாருன்னு பார்த்தா தூங்கவும் மாட்டேக்காரு. இப்ப நான் வலுக்கட்டையமல்ல போய் தூங்குங்கன்னு தூங்க வச்சிருக்கேன். சரிடி, எப்படி சமைச்சு எடுத்துட்டு போவா? அதாக்கா எனக்கும் தெரியல. வேணும்னா நானே மீன் குழம்பு வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடட்டா? வேண்டாக்கா, சோனியா அவ்வளவா நான் வச்சாதான் சாப்பிடுவா. சரிடி, அந்த அண்ணன் தான் வீட்லயே இருக்காருல்ல, நீ எப்படி கொண்டு போவா? ஏக்க, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுதீங்களா? நான் எப்படியாட்ட குழம்பு வச்சு தந்துடுறேன். அதை எப்படியாட்ட சோனியா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவீலாக்கா? சரிடி. அப்ப அவர் முழிக்கக்குள்ள வேக வேகமா குழம்பு வைக்கிட்டா? சரி வை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல விடுடி. இவ்வளவு மீனும் 150 ரூபான்னா பரவாயில்லக்கா? ஆமாட்டி, பரவாயில்ல, நிறைய இருக்கு. குழம்பு வச்சு கொஞ்சோண்டு பொரிச்சிருவோம். அவளுக்கு பொரிச்ச மீன்னாலும் ரொம்ப பிடிக்கும். சரிடி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், என்னதான்டி பிரச்சனை? அதை ஏன்க்கா கேக்கிய? இந்த மனுஷன் நான் ஒரே குளறுபடி. இவரை வச்சுட்டு என்னன்னுதான் நான் காலத்தை ஓட்ட போறேன்னு தெரியல. ஏட்டி, முன்னாடிலாம் தானே நல்லா தானே இருப்பாவே? நல்லாதான் இருந்தாவே. ஏன் தான் இப்படி புத்தி மேயுதுன்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்லக்கா, அன்னைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாப்பிள்ளையும் இவரும் பேருந்தாவ. டாக்டர் கூப்பிடுறவனு ஏதோ ஒரு அவசரத்துல மாப்பிள்ளை அவிய வீட்டுல வேலை சிறையிட்டு அப்பாவை பார்த்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு ஒரு மாமனார் நான் நிக்கேன், என்கிட்ட சொல்லல, ஒரு வேலைக்காரிட்ட சொல்லிட்டு போயிட்டாருன்னு இவரு மேலையும் கீழையும் குதிச்சிருக்காரு. அந்த அம்மா அவிய வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வேலை பார்க்குது. அவிய வீட்டுல ஒரு ஆளாவே எல்லாரும் பார்க்காவ. அவிய முன்னாடி போயிட்டு வேலைக்காரி அது இதுன்னா அப்புறம் இவளுக்கு கோவம் வரதானே செய்யும். யாரு மாணிக்கண்ணனா வேலைக்காரி அது இதுன்னு சொன்னாவே? ஆமா, அந்த நொண்ணேன் தான். அதான் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துட்டு போல. அவிய எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரிதான் வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு திட்டிருப்பாவு போல. இதுதான் நடந்த பிரச்சனை. ஏட்டி, இது தப்பு தானே, யாரா இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. தப்புதான்க்கா. பாருங்க, கோச்சிக்கிட்டு வேலைக்கும் போகாம வேற கம்பெனில வேலை தேடிட்டு இருக்காங்களாம். இன்னொரு 1 வாரத்துக்கு வீட்டுல தான் இருப்பார் போல. ஐயே, என்னமும் பண்ணிட்டு போட்டு அவரு இப்ப வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறதா நல்லது. ஏன்னு கேளுங்க, சொந்த மாப்பிள்ளை கம்பெனினா இவருக்கு ஒரு எகத்தாளம். மாப்பிள்ளை கம்பெனில வேலை பார்க்கும், எல்லாம் நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கிற ஒரு எகத்தாளம் இருக்கு பார்த்துடுங்க. வேற ஒருத்தன் கைக்குள்ள நின்று வேலை பார்க்கட்டு, அப்பதான் தெரியும் வேதனை. அதுவும் சரிதான் டி. சரிக்கா, நான் சட்டுப்புட்டுன்னு குழம்பு வைக்கேன். அந்த ஆளு முழிக்கக்குள்ள எடுத்துட்டு போய் எப்படியாவது கொடுத்துருங்க. சரி டி. இந்தாம்மா சைலு, உன் நகை. அம்மா, நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எதுக்குப்பா? தெரிஞ்சவர் தானே, அதெல்லாம் சரியா தான் இருக்கும். அம்மா, நகை சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்கன்னு. சரிப்பா, பாக்குறேன். இந்தாங்க சார், இதுல 11 லட்ச ரூபா இருக்கு. மீதி 25 தரேன் சார், தரேன். தராம ஓடிட மாட்டேன். உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க. 9578783259. ஜிபே பண்ணிருக்கேன், வந்திருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க சார். சரிங்கண்ணா, அப்ப நான் வரேன். ஆமா, போலாம். சரிப்பா. சார், ஒரே ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு எமர்ஜென்சியால தான் கஷ்டப்படுறவங்க உங்ககிட்ட பணத்துக்கு வராங்க. உங்ககிட்ட நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு வட்டி போடுறதுல ரொம்ப அநியாயம் சார். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இனிமையாவது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமா வேலை பாருங்க சார். முத்து, நான் வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். திடீர்னு இவ்வளவு பணம் எங்குள்ளதுப்பா? அதெல்லாம் எதுக்குமா? என்னால வந்த பிரச்சனையே நான் சரி பண்ணணும்னு நினைச்சேன், சரி பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இல்லப்பா, திடீர்னு இவ்வளவு பணம் எப்படி? உனக்கு சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அம்மா பயப்படுறாங்க, முந்தைய மாதிரி நீ யாருக்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கிட்டியோன்னு. அப்படிலாம் இல்லம்மா, அள்ளியோட அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க. யாரு? அந்த போலீஸ்காரும் லதாமாவுமா? ஆமாம்மா. என்னப்பா சொல்ற? என்னால நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனைன்னு தெரியும், அதான் எனக்கு மனசே கேட்கல. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலன்னு தான் பார்த்தேன். அவரு உடனே கொடுத்துட்டாரு, என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. பாவம், நல்ல மனசன். என்னப்பா இது, அவங்க கிட்ட வாங்கி நம்ம நகையை திருப்பணுமா? அப்படி ஒன்றும் அவசரம் இல்லையே. இல்லம்மா, இப்போதைக்கு வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அதான் அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தான். பாவம், எப்பவுமே நான் பண்ற தப்புக்கு ஃபர்ஸ்ட் தண்டிக்கப்படுறது அள்ளிதான். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் நடந்துச்சு. அதாம்மா மனசு கேட்கல. நீங்களே பாத்தீங்கல்ல அம்மாச்சி எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு. ஆமாப்பா, அம்மாச்சி அவங்க சுயம்பக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க ஊருக்கு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அம்மாக்கும் அம்மாச்சிக்கும் சண்டை வந்துச்சு. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புன்னு அம்மா சொல்லிட்டாங்களா? அதான் அம்மாச்சி சுயம்பக்கா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க. என்னம்மா இது? இதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லப்பா, அம்மா தான். ஃபர்ஸ்ட் வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். சரிப்பா, வா. என்னம்மா இது, நீங்களும் வீட்டுல தானே இருந்தீங்க, அம்மாச்சியை தடுத்துருக்கலாம்ல. இல்லப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அம்மாச்சி கேட்கவே இல்லை. அம்மாவும் இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போன்னு சொல்லிட்டாவளா? அதான் அம்மாச்சி கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. என்னம்மா இது, எவ்வளவு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். சரிம்மா,
வண்டியிலே இருங்க.